திருமணமான 10 மாசத்திலேயே இளம் பெண் மருத்துவர் 12வது மாடியில் இருந்து குதிச்சு உயிரை விட்டுருக்காங்க. கட்டுனா ஐடி மாப்பிள்ளையை தான் கட்டுவோம்னு வழி மேல விழி வைத்து காத்திருக்கும் 2K கன்னிகளே உஷார். இளம் பெண் மருத்துவர் 12வது மாடியில் இருந்து குதித்து உடல் சிதறி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம்தான் தற்போது சென்னை பெருங்களத்தூரை அதிர வைத்திருக்கிறது. MBBS MS படிப்பில் கோல்டு மெடல் வாங்கிய பெண் மருத்துவர் இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். திருமணமாகி 10 மாதங்கள் மட்டுமே கடந்த நிலையில் ஐடி கலாச்சாரத்தில் ஊறிப்போன கணவனின் கஞ்சா பழக்கமும் 30 பெண்களுடன் செய்த காம லீலைகளும் இளம் பெண்ணை இப்படி ஒரு கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறது. இறந்து போனவர் ஜோதீஸ்வரி, 30 வயதாகிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த இவர் MS வரை படித்து முடித்துவிட்டு மீனம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்திருக்கிறார். இவருக்கும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த IT ஊழியரான யுதீஸ்வரன் என்பவருக்கும் குடும்பத்தினரால் நிச்சயிக்கப்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் நடந்திருக்கிறது. 34 வயதான யுதீஸ்வரன் துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் IT நிறுவனத்தில் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். ஜோதீஸ்வரி புனேவில் மருத்துவராக வேலை பார்த்ததால் திருமணம் முடிந்து 3 மாதங்கள் மட்டுமே கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பினால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய போவதாக கூறிவிட்டு சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் யுதீஸ்வரன். பின்னர் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தாயுடன் தங்கி வேலை பார்த்திருக்கிறார் ஜோதீஸ்வரி. யுதீஸ்வரன் மட்டும் அவ்வப்போது சென்னைக்கு வந்து மனைவியை பார்த்து செல்வது வழக்கம். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று பெருங்களத்தூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் சகோதரியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் ஜோதீஸ்வரி. பகல் முழுவதும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்தவர் மாலை வீடு திரும்புவதாக கூறிவிட்டு கிளம்பியிருக்கிறார். ஆனால் வெளியே போகாமல் நேராக லிப்ட் மூலம் 12வது மாடிக்கு சென்று செருப்பு கைப்பையை கழற்றி வைத்துவிட்டு திடீரென கீழே குதித்திருக்கிறார். அவ்வளவுதான், தலை தரையில் அடித்து உடல் சிதறி இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ஜோதீஸ்வரியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பீர்க்கன்காரனை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்னர் பெண் மருத்துவர் எழுதிய ஒரு கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். அதிலிருந்த தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாகியது. ஆம், பெண் மருத்துவர் ஜோதீஸ்வரியின் தந்தை சிதம்பரம் பகுதியில் மளிகை கடை நடத்தி 3 மகள்களையும் படிக்க வைத்திருக்கிறார். அதில் ஜோதீஸ்வரி படிப்பில் கெட்டிக்காரியாக இருந்து MBBSல் கோல்டு மெடல் பெற்றுள்ளார். பின்னர் தொடர்ந்து MS முடித்து மத்திய அரசு பணியில் சேர்ந்திருக்கிறார். இந்நிலையில்தான் பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையான யுதீஸ்வரனை மனப்பூர்வமாக விரும்பி திருமணம் செய்துள்ளார். வாழ்வின் 30 ஆண்டுகள் படிப்புக்காகவே செலவிட்ட ஜோதீஸ்வரி மிகப்பெரிய கனவோடு இல்வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர் நினைத்தது போல் அது அமையவில்லை. IT கலாச்சாரத்தில் ஊறிப்போன கணவன் யுதீஸ்வரன் முப்பொழுதும் கஞ்சா புகைப்பது உட்பட பல்வேறு தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார். மேலும் ஆசையாக திருமணம் செய்தும் கூட மனைவி ஜோதீஸ்வரிக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காமல் உதாசீனப்படுத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஒரு நாள் தற்செயலாக கணவனின் லேப்டாப்பை சோதனை செய்த போது ஜோதீஸ்வரிக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. டேட்டிங் ஆப் மூலம் 30க்கும் மேற்பட்ட பெண்களிடம் தொடர்பு கொண்டு பழகி வந்திருக்கிறார் யுதீஸ்வரன். அந்த பெண்களிடம் செய்த ஆபாச சாட்டிங்கை பார்த்து மனம் நொந்து போயிருக்கிறார் ஜோதீஸ்வரி. கட்டிய கணவன் தன்னை கண்டுகொள்ளாமல் இப்படி கஞ்சாவுக்கும் பல பெண்களுடன் காம சுகத்திற்கும் அடிமையானதை நினைத்து விரக்தி அடைந்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் ஒழுக்கமாக வாழ்ந்தும் இப்படி படுகுழியில் விழுந்து விட்டோமோ என்ற ஆதங்கத்தில் சகோதரி வீட்டிற்கு வந்தபோது அந்த விபரீத முடிவை எடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து ஜோதீஸ்வரியின் கணவன் யுதீஸ்வரனிடம் தாம்பரம் RDO விசாரணை நடைபெற்று வருகிறது.
கணவனின் தீய பழக்கத்தில் கோல்டு மெடல் வாங்கிய ஒரு பெண் மருத்துவரே இப்படி மாடியில் இருந்து குதித்து உயிரை விட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.